இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா காமன்ஸ். காமன்ஸ் வந்து ஒரு டூல். அந்த டூலை யூஸ் பண்ணி தான் நம்ம லாஜிக்கே எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஒரு கோட்ல ஒரு லைன் நமக்கு புரியலைன்னா நம்ம ஹியூமன் லாங்குவேஜை யூஸ் பண்ணி புரிய வைக்கணும். அந்த ஹியூமன் லாங்குவேஜை கம்பைலர் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் காமன்ஸை யூஸ் பண்ணுறோம். இந்த காமன்ஸ் எப்படி இருக்கும்னு நம்ம காமன்ஸ் வந்து 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று சிங்கிள் லைன் காமெண்ட், இன்னொன்று மல்டி லைன் காமெண்ட். சிங்கிள் லைன் காமெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம ஒரு சிங்கிள் லைனில் நம்ம ஹியூமன் லாங்குவேஜை யூஸ் பண்ணுறோன்னா சிங்கிள் லைன் காமெண்ட்டை யூஸ் பண்ணணும். அதுவே நம்ம 2 or more லைன்ஸ் நம்ம வந்து ஹியூமன் லாங்குவேஜை யூஸ் பண்ணுறதா இருந்தோம்னா மல்டி லைன் காமெண்ட்டை யூஸ் பண்ணணும். இந்த சிங்கிள் லைன் காமெண்ட் எப்படி இருக்கும்னா, ஸ்டார்டிங்கில் நம்ம ஹியூமன் லாங்குவேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது 2 ஸ்லாஷ் போடணும். அதுதான் சிங்கிள் லைன் காமெண்ட். மல்டி லைன் காமெண்ட் எப்படி இருக்கும்னா, நம்ம ஹியூமன் லாங்குவேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்லாஷ் ஆஸ்டரிஸ்க்கு போட்டு ஹியூமன் லாங்குவேஜ் முடிக்கும் போது ஆஸ்டரிக் ஸ்லாஷ் போட்டு முடிக்கணும். இதுதான் மல்டி லைன் காமெண்ட். இப்போ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கோட் பாக்ஸில் பார்ப்போம். ஸோ நான் வந்து 2 லைனுக்கு ஹியூமன் லாங்குவேஜை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அதை நான் வந்து காமன்ஸ் யூஸ் பண்ணாமல் ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ எரர் வருது. ஏன்னா கம்பைலருக்கு ஹியூமன் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஸோ நம்ம அதை வந்து நெக்லெக்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம காமன்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ நான் சிங்கிள் லைன் காமெண்ட் 2 லைன்ஸ்க்கும் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரன் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி தான் மல்டிலைன் காமெண்ட்டும் யூஸ் ஆகும். அதையும் நான் சொல்கிறேன். ஸோ ரன் ஆகுது.